கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக ஒரு நாளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவர் நம்மோடு என்ன பேசுகிறார் என்று ஆவியானவர் மூலமாய் தேவன் நம்மோடு பேசுகிற காரியங்களை தியானிக்கும்படியாக தேவன் ஒரு வாய்ப்பை இந்த நாளில் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இந்த 5 நாளும் ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து கொண்டு பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட 5 விதமான பலிகள், அது எதற்காக செலுத்தப்பட்டது, அதன் மூலமாக தேவனோடு மனிதன் எப்படி நெருங்கினான் என்பதை குறித்தும், அந்த பலிகள் மறைமுகமாக சித்தரித்து கொண்டு வந்த இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தியும், அல்லது இயேசு கிறிஸ்து தான் அந்த பலி என்பதை குறித்து நாம் புரிந்து கொண்டும், அதற்கு பிற்பாடு அதே பலிகளை புதிய ஏற்பாட்டில் நாம் பலியாக செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. புதிய ஏற்பாட்டில் ஒரு ரத்தம் சிந்துதல் தேவையில்லை. புதிய ஏற்பாட்டில் அடிக்கப்படுதல் தேவையில்லை. கீழ்ப்படிதலும் தேவ நீதியை செய்வதும் ஒப்பு கொடுத்தலும் புதிய ஏற்பாட்டினுடைய பலிகளாக நாம் கடந்த நாட்களில் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். பலிகள் மொத்தம் 5 பலிகளாக, பிரதான பலிகளாக சர்வாங்க தகன பலி, போஜன பலி, சமாதான பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி என்று சொல்லி 5 வகையான பலிகளை கடந்த நாட்களில் நாம் சுட்டி காண்பித்திருந்தோம். முதலாவது நாள் சர்வாங்க தகன பலியை குறித்து நாம் சிந்தித்தோம். இயேசு கிறிஸ்து எப்படி சர்வாங்கமாய் தகனிக்கப்பட்டார் என்பதை குறித்து சிந்தித்தோம். இரண்டாவது, நேற்றைக்கு போஜன பலி குறித்து சிந்தித்தோம். இயேசு எப்படி ஜீவ அப்பமாக வந்து ஒரு போஜன பலியாக மாறினார் என்பதை குறித்து நேற்றைய தினத்தில் சிந்தித்தோம். இன்றைக்கு 3வது நாளாக சமாதான பலி என்பதை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். சமாதான பலி, பீஸ் ஆஃபரிங் அல்லது ஃபெலோஷிப் ஆஃபரிங், சமாதான பலி என்று சொல்லி பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்டிருந்தது. சமாதான பலி எதற்காக செலுத்தப்பட வேண்டும் என்று கேட்டால், ஒரு மனிதன் தேவனிடத்திலே நெருங்க முடியாமல் இருக்கும்போது, அல்லது அவனுடைய மனதிற்குள்ளாக தேவனை விட்டு விலகி இருக்கிறது போல ஒரு உணர்வு ஏற்படும் போது, தேவனோடு உள்ள ஒரு ஐக்கியம் நஷ்டப்பட்டு இருக்கும் போது, மீண்டுமாய் அந்த ஐக்கியத்தை புதுப்பித்துக் கொள்ளும்படியாக, மீண்டுமாக தேவ சன்னிதானத்திலே தன்னை சேர்த்து கொள்ளும்படியாக ஒரு பலி செலுத்தப்பட்டது. அதற்கு பெயர்தான் சமாதான பலி. எனக்கு அருமையானவர்களே, இந்த சமாதான பலியின் மூலமாய் பழைய ஏற்பாட்டின் காலகட்டத்தில் ஜனங்கள் தேவனோடு ஐக்கியம் கொண்டு வந்தார்கள். இந்த சமாதான பலி அன்றைக்கு தேவைப்பட்டது. இந்த சமாதான பலியை செலுத்துவதற்கு சில முறைமைகள் இருக்கிறது. நாம் லேவியராகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் தான் இந்த சமாதான பலிகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த சமாதான பலி பார்த்தீங்கன்னா, அதனுடைய 1வது வசனத்திலே நீங்க வாசிக்கலாம். அடுத்தது அதனுடைய 1வது வசனம், 2வது வசனம், அதெல்லாம் அதனுடைய அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சமாதான பலி மாட்டு மந்தையிலாவது ஆட்டு மந்தையிலாவது அதை நீங்கள் தெரிந்தெடுத்துக் கொள்ளலாம். சமாதான பலி மாட்டு மந்தையிலும் நீங்கள் தெரிந்தெடுக்கலாம், ஆட்டு மந்தையிலும் தெரிந்தெடுத்துக் கொள்ளலாம். தெரிந்தெடுப்பது நம்முடைய கரத்திலே இருக்கிறது. இந்த சமாதான பலி எப்படி இருக்க வேண்டுமாமா? அது பழுதற்றதாக இருக்க வேண்டும். தேவனுக்கு முன்பாக படைக்கப்படுகிற அந்த சமாதான பலி பழுதற்ற ஒரு பலியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த சமாதான பலிகளை எப்படி கொண்டு வந்து படைக்க வேண்டும் என்கிற ஒரு முறைமை இருக்கிறது. ஒரு ஆடோ அல்லது மாடோ அல்லது கன்று குட்டியோ அல்லது கிடாரியோ இவைகளை நீங்க கொண்டு வரும்போது அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வாசலிலே அந்த சமாதான பலியை அவர்கள் கொல்ல வேண்டும். பல இதுக்கு முன்பாக சர்வாங்க தகன பலிகள், சர்வாங்க தகன பலி, மற்ற அந்த பலிகள்லாம் குறித்து நம்ம வாசிக்கும் போது அது பலிபீட தண்டையிலே கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி பார்த்திருக்கிறோம். ஆனால் இந்த சமாதான பலி வந்து அந்த வாசலின் அருகே கொல்லப்பட வேண்டும். அந்த வாசலிலே சமாதான பலி செலுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. சரி,
ஒரு பலி செலுத்தப்பட்டதுக்கு பிற்பாடு அந்த ஆடோ அல்லது மாடோ தேவனுடைய சன்னிதானத்திற்கு உள்ளே கொண்டு வந்து அதிலே சமாதான பலி செலுத்தப்படுவதற்கென்று சில பிரமாணங்களை தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லி இருக்கிறார். அந்த பிரமாணங்களை குறித்து நாம் வாசித்தோம் என்று சொன்னால் அதனுடைய 3வது வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, குடல்களை மூடிய கொழுப்பு அவைகளை அந்த தகன பலிபீடத்திலே தகனிக்க வேண்டும். குடல்களை மூடிய கொழுப்பு தகனிக்கப்பட வேண்டும் முதலாவதாக. அடுத்ததாக பாத்தீங்கன்னா 3வது வசனம் 4வது வசனத்துல பாத்தீங்கன்னா அதனுடைய குண்டிக்காய் அதை சார்ந்த ஜவ்வுகள் இவைகள் தகனிக்கப்பட வேண்டும். அது சிறுநீரகத்தை குறிக்கிறது. கிட்னி சிறுநீரகத்தை குறிக்கிறது. 4வது வசனத்துல பாத்தீங்கன்னா கல்லீரல் அதற்கு மேல இருக்கிற ஜவ்வு அதை தகன பலிபீடத்தில் தகனிக்க வேண்டும். அது மாத்திரம் கிடையாது, இந்த ஆசரிப்பு கூடார வாசலில் கொல்லப்பட்ட அந்த மிருகத்துல அதனுடைய 7ஆம் அதிகாரம், இது லேவியராகமம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது இந்த சமாதான பலியை புளிப்பில்லாத அதிரசம், எண்ணெய் பூசப்பட்ட புளிப்பில்லா அடை அல்லது வறுக்கப்பட்ட மெல்லிய மாவினால் செய்த அதிரசம். பாருங்க, இந்த சமாதான பலியோடு கூட போஜன பலியும் சேர்ந்து ஸ்தோத்திர காணிக்கையாக படைக்கிறதை குறித்து 7ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. 7ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் நீங்க வாசித்தால் இந்த சமாதான பலியோடு கூட பொருத்தனைகளும் உற்சாக பலிகளுமாக அந்த பலி செலுத்தப்படுகிறது. அந்த பலி எப்படி செலுத்தப்படணுமாமா, அது அந்த அதனுடைய 30வது வசனம் 31வது வசனத்துல அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பொருத்தனை பலிகளும் இந்த போஜன பலியை போலவே செலுத்தப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. 30வது வசனம் 31வது வசனம் இது ரெண்டும் அசைவாட்டக்கூடிய பலி. அதாவது இந்த பலியை அசைவாட்ட வேண்டும், தேவ சன்னிதானத்துல அசைவாட்ட வேண்டும். 32 33வது வசனத்தை பாத்தீங்கன்னா இது ஏறெடுத்து படைக்க, அதாவது ஏறெடுத்து படைக்க வேண்டும், அசைவாட்ட வேண்டும். அடுத்தது ஏறெடுத்து படைக்க வேண்டும். இதெல்லாம் இந்த சமாதான பலிகளிலே சொல்லப்படுகிறதான முறைமைகள். அதே நேரத்தில் இந்த அசைவாட்டுதலும் ஏறெடுத்து படைக்குதலும் என்ன என்று சொன்னா, இந்த சமாதான பலியில பலியிடப்படுகிற அந்த மிருகம் இருக்குது அல்லவா, அந்த மிருகத்தினுடைய மார்க்கண்டம், அதாவது இந்த பகுதி, அதுவும் இந்த ஷோல்டரும் சேர்ந்து சொல்றாங்க. இது ஒரு மனுஷனுடைய, ஒரு மிருகத்தினுடைய பலம் இருக்கிற ஒரு இடம், ஸ்ட்ரென்த்தை காமிக்கிற இடம். இந்த பகுதியை அங்கே தேவ சன்னிதானத்திலே அசைவாட்ட வேண்டும். அடுத்தது அது ஆரோனுடைய குமாரர்கள் புசிக்கிறதுக்கு கொடுக்க வேண்டும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஏறெடுத்து படைக்கிற பலியில முன்னந்தொடை, ஒரு மிருகத்தினுடைய பலன் பாத்தீங்கன்னா அதனுடைய முன்னாடி கால் இருக்கிற வலது கால் இருக்கிற அந்த முன்னந்தொடையில இருக்குமா பலன். இப்ப நமக்கு எப்படி வலது கையில பலன் வலது காலில் பலன் இருக்கிற மாதிரி, அது மாதிரி மிருகத்துக்கு அந்த முன்னந்தொடையில பலன் இருக்கிறது. அப்ப அந்த முன்னந்தொடை இருக்குது அல்லவா, அதை ஏறெடுத்து படைக்க வேண்டும். படைத்து அதை ஆசாரியர்களுக்கு உணவாக கொடுக்க வேண்டும். இது சமாதான பலியினுடைய பிரமாணங்கள். அப்போ பிரதானமா சொல்லணும்னா, சமாதான பலி செலுத்துறது அப்படின்னு சொன்னா தேவனோடு ஐக்கியம் கொள்ளுவதற்காக தான் சமாதான பலி செலுத்தப்படுகிறது. ஒரு மனுஷன் தேவனோடு சமாதானம் பண்ணும்படியாய், நல்மனம் பொருந்தும்படியாய், தேவனோடு ஐக்கியம் கொள்ளும்படியாய் அவன் தீர்மானித்த உடனே அவன் தன்னுடைய தகுதிக்கு தகுந்தாற் போல் ஒரு மிருகத்தை எடுத்து கொண்டு வந்து அதை பலியிட வேண்டும். அதை பலியிட்டதற்கு பிற்பாடு இந்த சமாதான பலியினுடைய பிரமாணம் என்னவென்றால், அதனுடைய குடல்களை மூடி இருக்கிற அந்த ஜவ்வு, கொழுப்பு குடல் பகுதியில, அடுத்தது அதனுடைய சிறுநீரகமும் அதற்கு மேல் இருக்கிற கொழுப்பு, அடுத்தது அதனுடைய கல்லீரல் லிவர் அதற்கு மேல் இருக்கிற கொழுப்பு, இவைகளை எடுத்து அதை தகன பலியாக தேவ சன்னிதானத்திலே பலியிட வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியம் சமாதான பலியில. அப்போ ஏன் இந்த பொருள்களை எடுத்து பலியிட வேண்டும் என்று சொல்லி சிந்திச்சா, நீங்க அந்த பொருள்களை குறித்து அதனுடைய காரியங்களை குறித்து சிந்திச்சு பார்த்தால், கொழுப்பு அப்படின்னு சொன்னா இது தசைகளினுடைய இயக்கத்திற்காக அல்லது மிருதுவான
ஒரு தசை இயக்கத்திற்காக இந்த கொழுப்பு சரீரத்திலே கொடுக்கப்படுகிறது. அப்போ அந்த கொழுப்பு ஒரு சுய சித்தத்தில் இயங்கக்கூடிய, சுய இஷ்டத்தில் இயங்கக்கூடிய ஒரு சுபாவத்தை வெளிப்படுத்துகிறது. அதாவது இந்த கொழுப்பு, கல்லீரல், கிட்னி, இந்த அவயவங்கள் எல்லாமே ஒரு காரியத்தை இந்த உடம்புல செய்வதற்கு பொறுப்பெடுத்திருக்கிறது. பிரதானமான அவயவங்கள் இதெல்லாம். அப்போ இதெல்லாம் ஒரு மனுஷனுடைய சுபாவத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. அப்போ அதை தகனிக்கும் போது அந்த சுபாவம் தகனிக்கப்படுகிறதாக அர்த்தம். அப்ப இந்த கொழுப்பு தகனிக்கப்படும் போது சுய சித்தங்கள், சுய இஷ்டங்கள் தகனிக்கப்படுகிறதாக அர்த்தம் கொழுப்பு. அடுத்தது நான் அதுல சொல்ல மறந்து விட்டேன். நீங்க அந்த சமாதான பலியினுடைய பிரமாணத்தை நீங்க படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு இளம் காளையை, கன்றுக்குட்டியை பலியிட வந்துச்சுன்னு சொன்னா அதற்கு மாத்திரம் ஸ்பெஷலா ஒரு பிரமாணம் இருக்குது. என்னன்னா அதனுடைய வால் இருக்குது அல்லவா, அதனுடைய முதுகெலும்பில் இருந்து அந்த வால் வரைக்கும் அதை நேராக எடுத்து அதை படைக்க வேண்டும், தகனிக்க வேண்டும். அப்போ வால் ஒரு முக்கிய பொருளாக இருக்கிறது. இந்த வால் எதை குறிக்கிறது அப்படின்னா ஒரு மிருகத்தினுடைய நிர்வாணத்தை மூடும்படியாக இந்த வால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த வாளை தகனிக்க வேண்டும். அப்ப அந்த வால் எதை குறிக்கிறது அப்படின்னா சுய நீதியை குறிக்கிறது. எப்படி ஒரு மிருகத்தைக்கு தன்னுடைய அந்த வாலினாலே தன்னுடைய நிர்வாணத்தை மூடிக்கொண்டிருக்குதோ அது மாதிரி இந்த வால் என்பது சுய நீதியை குறிக்கிறது, சுய நீதி என்ற சுபாவத்தை குறிக்கிறது. அடுத்ததாக ஜவ்வுகள், இந்த கல்லீரல், கல்லீரலுக்கு மேல இருக்கிற அந்த ஜவ்வு, இவைகளை பார்த்தீங்கன்னா இந்த கல்லீரலுடைய ஃபங்க்ஷன் என்னன்னா இது உணவிலிருந்து சில கொழுப்பு, சில புரத சத்துக்களை எடுத்து தேவையில்லாத கெட்ட கொழுப்புகளை வெளியேற்றுகிறது. அது மாத்திரமல்ல, ரத்தத்திற்குள் இருக்கிற பிளாஸ்மாவை இன்க்ரீஸ் செய்யும்படியாக ஒரு புரோட்டீனை இது உண்டாக்குகிறது. அது மாத்திரம் கிடையாது, உணவிலிருந்து தனக்கு தேவையான சத்துக்களை எடுத்து உடல் முழுவதும் தேவையான கொழுப்பு சத்தை இது உடல் முழுவதும் சப்ளை பண்ணுகிறதான ஒரு பொறுப்பை இது எடுத்துக்கொண்டிருக்கிறது. அப்போ இந்த கல்லீரலும் அதற்கு மேல இருக்கிற அந்த ஜவ்வுகள் இவைகளை படைக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன? சுய பாதுகாப்பு. அப்படின்னா எனக்கு, அதாவது கல்லீரல் எப்படி தன்னுடைய அவயவங்கள் எல்லாம் பாதுகாக்கிறதுக்காக சப்ளை பண்ணுகிறதோ அது மாதிரி சுய பாதுகாப்பு. என்னுடைய பணம், என்னுடைய பொருள், என்னுடைய சொத்து, என்னுடைய காரியங்கள் என்று சொல்லி சுய பாதுகாப்புக்காக ஒரு மனிதன் செய்கிற விஷயங்கள் எல்லாம் தகனிக்கப்பட வேண்டும் என்பதனுடைய அடையாளமாக அது செலுத்தப்படுகிறது. அடுத்தது இந்த சிறுநீரகம் என்று சொல்லி அந்த ஒரு காரியம் இருக்கிறது. இது என்னன்னா நம்முடைய சரீரத்திற்குள்ளாக தேவையான சத்துக்களை எடுத்து தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றுகிற ஒரு அவயவம். ரொம்ப முக்கியம். இன்னைக்கெல்லாம் கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு சொன்னா டயாலிசிஸ் பண்றாங்க, இல்லைன்னா கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை பண்றாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். இரண்டு இருக்கும், அது ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். இந்த சிறுநீரகத்தை தகனிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டா அது பழைய ஏற்பாட்டுல எதற்காக? ஒரு மனிதனுடைய சுய விருப்பங்களை எல்லாம் தகனிக்கப்படுகிறது. இந்த சிறுநீரகம் என்ன பண்ணுது? தனக்கு தேவையானதை எடுத்துட்டு தேவையில்லாத வெளியேற்றுகிறது. இது ஒரு சுய விருப்பத்தை காட்டுகிறது. ஒரு மனிதனுடைய சுய விருப்பம் தகனிக்கப்பட வேண்டும் என்பதற்கு அடையாளமாக அது தகனிக்கப்படுகிறது. அடுத்தது மார்க்கண்டம், வலது முன்னந்தொடை. நான் முதலே சொன்னது மாதிரி இது பலத்தை குறிக்கிறது. ஒரு மனிதனுடைய சுய பலத்தை குறிக்கிறது. இது தகனிக்கப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த ஆட்டினுடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ரத்தத்துலதான் உயிர் இருக்குது. அப்போ தன்னுடைய ரத்தம் தான் இருந்தாதான் உடல் ஆரோக்கியமா இருக்க முடியும், நம்ம ஜீவிக்க முடியும். அந்த ரத்தமும் சிந்தப்பட வேண்டும். அப்படின்னா என்னுடைய எல்லாம் தியாகமாய் செலுத்தப்பட வேண்டும் என்பதனுடைய அடையாளமாக இது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப கவனிச்சுக்கோங்க, ஒரு மனிதன் தான் தேவனோடு நெருக்கமாக இல்லை, அல்லது தேவனை விட்டு பிரிந்திருக்கிறேன், அல்லது தேவனுக்கும் அவனுக்கும் விரிசல் உண்டாகிவிட்டது, இப்பொழுது அவன் தேவனோடு ஐக்கியமாக வேண்டும் என்றால் அவன் ஒரு ஆட்டை தேவ சன்னிதானத்தில் மனமுவந்து தன்னுடைய விருப்பத்தின்படி அவன் கொண்டு வர வேண்டும். கொண்டு வந்து அதை கொல்ல வேண்டும். அதனுடைய ரத்தம் வெளியேற்றப்பட வேண்டும். அதனுடைய அந்த குடல்களுக்கு மேல் இருக்கிற கொழுப்புகள், அதனுடைய கல்லீரல், அதனுடைய சிறுநீரகம்,
அதனுடைய அந்த பொருள்களை எல்லாம் எடுத்து தகன பலியில தகனிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னா அவன் அடையாளமாய் சொல்லுகிறான், என்னுடைய சுயநீதி, என்னுடைய சுய விருப்பம், என்னுடைய சுய பலம், என்னுடைய சுயம் எல்லாத்தையும், என்னுடைய சுய பாதுகாப்பு, இவைகள் எல்லாம் இல்ல ஆண்டவரே, இனி உண்மையே நான் சார்ந்திருக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி தேவனோடு ஐக்கியமாகிறான். அந்த முன்னந்தொடையும் மார்க்கண்டத்தையும் அசைவாட்டி ஏறெடுத்து படைக்கும் போது இனி என்னுடைய பலன் இல்லை ஆண்டவரே, எல்லாம் நீர்தான் ஆண்டவர் என்று சொல்லி அதை சிம்பாலிக்காக செய்து காண்பிக்கிறான். அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? தேவனோடு சமாதானம் பண்ணுவதற்கு ஒரு மனுஷனுக்கு சுயநீதி தடை, சுய விருப்பம் தடை, சுய இஷ்டம் தடை, சுய எண்ணங்கள் தடை, அவனுடைய சுய பலம் தடை. இந்த சுயங்கள் எல்லாம் சாக வேண்டும் என்பதற்காக இந்த சுயங்களை சாகடிக்கிறதுனுடைய பிராக்டிக்கலான ஒரு இஷ்யூவாக அதை செய்து காண்பிக்கிறார். அதை காண்பிக்கும் போது ஆண்டவரே என் சுயமெல்லாம் செத்துருச்சு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இவனுக்கு பதிலாக அந்த மிருகத்தினுடைய அந்த அவயவங்கள் எல்லாம் தகனிக்கப்பட்ட உடனே இவன் தேவனோடு ஐக்கியம் கொண்டவனாய் மாறிவிடுகிறான். இதுதான் சமாதான பலியாக பழைய ஏற்பாட்டின் காலகட்டத்தில் செலுத்தப்பட்டு வந்தது. இப்போ இயேசு கிறிஸ்துவை நாம் எல்லா பலியும் இயேசு கிறிஸ்துவை தான் காண்பிக்கிறது என்று சொல்லி நாம் வாசித்தோம். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பலியில எப்படி சம்பந்தப்படுகிறார்? இயேசு கிறிஸ்து யார்? அவருக்கும் சமாதான பலிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொன்னா நமக்கு தெரியும், வேத புஸ்தகத்துல சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய ஆக்கினை அவர் மேல வந்தது. இயேசு பிறக்கும் போது உன்னதத்திலே மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி அந்த தூதர்கள் பாடின மேலே தூதர்கள் பாடினார்கள். அப்ப இயேசு இந்த பூமிக்கு வந்ததே சமாதானத்தை கொண்டு வரும்படியாக தான் இந்த பூமிக்கு வந்தார். அப்போ அவர் ஒரு சமாதான பலியாக தான் இந்த பூமிக்கு வந்தார். இந்த காரியங்களோடு ஒப்பிட்டு இயேசுவை நாம் பார்க்கும் பொழுது நான் முதலாவது சொன்னேன் சுய சித்தம் என்ன என்று சொல்லி சொன்னேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 4:34 நம்ம வாசிக்கிறோம், பிதாவின் சித்தம் செய்வதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. அவருடைய சித்தத்தை செய்யறதுக்கு தான் நான் வந்தேன். ஒரு கொழுப்பு தகனிக்கப்படும் போது சுய சித்தம் தகனிக்கப்படுகிறது. அப்ப இயேசு பிதாவின் சித்தத்தை செய்வதற்காக தான் இந்த பூமிக்கு வந்தார். அடுத்ததாக இந்த வால் பகுதி சுய நீதி என்று சொல்லி நாம் வாசித்தோம். அந்த சுய நீதி பாத்தீங்கன்னா ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து அவர் தன்னுடைய நீதிகளையும் தான் நீதிமான் என்பதையும் தான் தேவகுமாரன் என்பதையும் அநேக முறை நிரூபித்தார். ஆனால் அவருக்கு ஒரு பாடுகள் வரும்போது, அவரை சிலுவையில் அறைகிறதுக்கு கொண்டு போகும்போது, அவரை நியாய தீர்க்கும் போது இவர் தன்னுடைய சுயநீதியை பேசவே இல்லை. அவர் மௌனமாய் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, வேதம் மிக தெளிவாய் அதை சொல்லுகிறது. அவர் மயிர் கத்திரிக்கிறவருக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போல மௌனமாய் இருந்தார். இயேசு கிறிஸ்து சுயநீதியை வெளிப்படுத்தவில்லை, அவர் சமாதானத்தை விரும்பினார். அவர் சுயநீதியை வெளிப்படுத்தவில்லை. அடுத்தது இந்த கல்லீரல், இந்த ஜவ்வுகள் என்று சொல்லி நாம் அதை பார்த்தோம். இது சுய பாதுகாப்பை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா தேவாலயத்தில் இருந்தார். அவரை கல்லெடுத்து அடிக்க வந்தாங்க, எத்தனையோ அவருக்கு விரோதமா செஞ்சாங்க. ஆனால் அவர் எங்கும் போகவில்லை, அவர்கள் நடுவிலே இருந்தார். அவரை காட்டி கொடுக்கும் போது கூட பாருங்க எந்த விதமான பாதுகாப்பு, அந்த பட்டயத்தை கூட வேணாம்னு சொல்லிட்டாரு. பட்டயத்தை எடுக்காத, வேண்டாம், எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாதபடிக்கு நான் தான் பிடித்துக் கொள்ளுங்கள். ஆனா பிடிக்க வர்றவங்க தான் ஆயுதத்தோட வந்தாங்க. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சுய பாதுகாப்பை எப்போதும் அவர் நிலைநிறுத்தினதே கிடையாது. அவர் சமாதான பலியாக வந்தார். அது மாத்திரமல்ல, இந்த சிறுநீரகம் என்று சொல்லி சுய விருப்பத்தை குறித்து நாம் வாசித்தோம். சுய விருப்பம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து அவர் பிறந்ததிலிருந்து மரிக்கிறது வரைக்கும் தன்னை தானே மற்றவர்களுக்காக ஒப்பு கொடுத்தாரே ஒழிய தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார், ஜீவ அப்பமாக ஒப்பு கொடுத்தார், அவர் தன்னை திராட்சரசமாக ஒப்பு கொடுத்தார். ஆனால் அவருடைய சுய விருப்பத்திற்காக, சுய காரியத்திற்காக எதையுமே செய்யாதபடிக்கு தம்மை தாமே முழுவதுமாய் இந்த மனுக்குலத்திற்காக கொடுத்தார். அது அடையாளப்படுத்துகிறது. அது மாத்திரமல்ல, வலது முன்னந்தொடை மார்க்கண்டம் என்று சொல்லி சுய பலத்தை குறிக்கிற அடையாளமாக நாம் அதை பார்த்தோம். இயேசு கிறிஸ்து அவர் கெத்செமனே தோட்டத்துல தன்னுடைய சகல வல்லமைகளையும் அடக்கி கொண்டு அவர் பிதாவினுடைய சமூகத்திலே கதறுகிறார். 100% மனுஷனாக அங்கு வெளிப்பட்டார். அந்த பாரத்தை தாங்க முடியாதபடிக்கு அவருடைய வியர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாய் இந்த பூமியில விழுந்தது.
அவர் சிலுவையில் அவர் அடிக்கப்படும் போது, வாரினால் அடிக்கப்படும் போது அவர் நினைத்திருந்தால் அந்த சிலுவையில் இருந்து இறங்கி வந்திருக்க முடியும். அவர் நினைத்திருந்தால் அவர் தூதர்களை இறக்கி இருக்க முடியும். அவர் நினைத்திருந்தால் யாரும் அவரை தொட்டிருக்க முடியாது. ஆனால் அவர் தன்னுடைய சுய பலத்தை, தன்னுடைய அதிகாரத்தை, தன்னுடைய வல்லமையை பயன்படுத்தாதபடிக்கு பிதாவின் சித்தத்துக்கு தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்த ஒரு இயேசு கிறிஸ்து சமாதான பலியாக நமக்கு வெளிப்படுகிறார். அது மாத்திரமல்ல, இந்த பலி மிருகத்தை கொண்டு வரும்போது அதனுடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்று சொல்லி நான் சொன்னேன். இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தை முழுவதுமாக சிலுவையில சிந்தினார். கொலோசையர் 1:20 சொல்கிறது, அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, சமாதானம் பண்ணுவதற்காக இயேசு இந்த பூமியிலே வந்தார். பழைய ஏற்பாட்டின் காலகட்டத்துல ஒரு மனிதன் சமாதான பலி செலுத்தப்படும் போது அந்த பலி செலுத்தப்பட்டதுக்கு பிற்பாடு அவனும் தேவனும் ஐக்கியம் கொள்ளுகிறார்கள். அது தற்காலிகமானது. திரும்ப ஒரு பிரச்சனை வரும்போது திரும்ப சமாதான பலி செலுத்தப்பட வேண்டும். ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலகட்டத்துல இயேசு கிறிஸ்து சமாதான பலியாக பலியான உடனே இது தற்காலிகமானதல்ல, ஒரே பலியினாலே அவர் பூரணப்படுத்தி விட்டார். அந்த ஒரே பலியினால இருதிறத்தாரையும் ஒன்றாக்கி விட்டார். பகையை சிலுவையிலே கொன்று விட்டார். பரலோகத்தையும் பூலோகத்தையும் இணைத்து விட்டார். இப்பொழுது நாம் தைரியமாய் தேவ சன்னிதானத்திலே கடந்து வரக்கூடியதான ஒரு பாக்கியத்தை தேவன் நமக்கு ஏற்படுத்தி விட்டார். காரணம், இயேசு கிறிஸ்து சமாதான காரணராய் இந்த பூமியிலே அவர் கடந்து வந்தார். அவர் சமாதானத்தை உண்டு பண்ணினார். தேவனுக்கும் மனுஷனுக்கும் சமாதானம், மனிதனுக்கும் மனிதனுக்கும் சமாதானம். தேவன் சமாதானத்தினுடைய காரணராய் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு சித்தரித்து காண்பிக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்து சமாதானத்தின் பலியாய் இருந்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது சமாதானம் இல்லாதபடிக்கு, நிம்மதி இல்லாதபடிக்கு, உங்களுடைய வாழ்க்கையில போராட்டத்தோடு, பிரச்சனைகளோடு, உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் வேதனையும் கஷ்டங்களும் கண்ணீர்களுமாய் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறீர்களோ, இன்றைக்கு உங்களுக்கு சமாதானம் என்று இயேசு சொல்லுகிறார். இயேசுவிடத்தில் நீங்கள் வந்தால் உங்களுக்கு சமாதானம். இயேசு உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானம். பணத்தால், பொருளால், எந்த காரியத்தினாலும் கொடுக்க முடியாத சமாதானம் இயேசுவால் உங்களுக்கு கொடுக்க முடியும். அதனாலதான் அவர் சீசர்கிட்ட சொல்றாரு, உலகம் கொடுக்காத சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். நான் கொடுக்கிற சமாதானத்தை உலகத்தினுடைய எந்த பொருளினால, எந்த மனிதர்களாலையும் கொடுக்க முடியாது. நான் கொடுக்கிற சமாதானத்தை எந்த சக்தினால எடுக்க முடியாது. அப்படிப்பட்ட சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லி இயேசு அந்த சமாதானத்தை வெளிப்படுத்தினார். உங்களுக்கு சமாதானம் வேண்டுமா? இன்றைக்கு இயேசுவினிடத்தில் ஓடி வாருங்கள். இயேசுவே, எனக்கு சமாதானம் வேண்டும். இயேசுவே, எனக்கு விடுதலை வேண்டும். இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையில நீ சமாதானத்தை கொடுமாண்டவர் என்று சொல்லி இன்றைக்கு இயேசுவினுடைய பாதத்துல உங்க வாழ்க்கையை நீங்கள் சமர்ப்பித்தால் இப்பொழுது சமாதானத்தின் தேவன் இன்றைக்கு உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அடுத்ததாக, இந்த சமாதான பலி புதிய ஏற்பாட்டில இயேசுவை ஏற்றுக்கொண்ட ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளிடத்துல இந்த பலியை தேவன் எதிர்பார்க்கிறார். நான் முதலே சொன்ன, ஒரு மனுஷனுக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு இடைவெளி ஏற்படும் போது அவன் இந்த சமாதான பலியை செலுத்தி சரியாக்கி கொள்ள வேண்டும். அதுபோல ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் நமக்கும் தேவனுக்கும் ஒரு இடைவெளி ஏற்படும் போது, தேவனை விட்டு அகன்று நிற்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும் போது, அல்லது தேவனை விட்டு நாம் அகன்று நிற்கும் போது அதை சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால், தேவனோடு மீண்டும் ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஃபெலோஷிப், இந்த பலிக்கு பேரே ஃபெலோஷிப், பீஸ் ஆஃபரிங். அப்போ திரும்ப தேவனோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்றால், திரும்ப தேவனோடு உறவு கொள்ள வேண்டும் என்று சொன்னால், புதிய ஏற்பாட்டு சத்தியத்தின்படி விசுவாசிகள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த புதிய ஏற்பாட்டில சமாதான பலி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் முதல்ல சொன்ன, ஒரு அவயவங்களும் ஒரு சுபாவத்தை வெளிப்படுத்துகிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? மனிதனுடைய ஒவ்வொரு சுபாவங்களும் தேவனோடு ஐக்கியம் கொள்வதற்கு தடையா இருக்கிறது. மனிதனுடைய ஒவ்வொரு கேரக்டர் தேவனோடு நெருங்குவதற்கு தடையா இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, தேவனிடத்தில் ஐக்கியம் இல்லாதது போல, தேவனை விட்டு விலகினது போல, தேவனை விட்டு தூரமா இருக்கிறது போல ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்கும் என்று சொன்னால், இன்னைக்கு ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். நீங்களும் தேவனும் ஐக்கியம் கொள்ளுவதற்கு தடையா இருக்கிறது. இந்த விஷயத்தை சம்பந்தப்பட்ட வகையில உங்களுடைய சுபாவத்துல மாற்றம் வர வேண்டும். உங்களுடைய கேரக்டர்ல மாற்றம் வர வேண்டும். உங்களுடைய கேரக்டர் மாறும்போது தேவனோடு ஐக்கியம் கொள்ள முடியும்.
பழைய ஏற்பாட்டின் காலகட்டத்துல இந்த சுபாவத்தை அழிக்கக்கூடிய பலிகள் தான் அங்கு செலுத்தப்பட்டு வந்தது. புதிய ஏற்பாட்டின் காலகட்டத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஒரு ஆட்டையோ மாட்டையோ நீ பலி செலுத்தப்பட வேண்டாம், ஒரே பலினாலே அதை பூரணப்படுத்தி விட்டார், இனி பலி தேவை கிடையாது, உன் சுபாவத்தை நீ மாற்றினால் போதும் என்று ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். யாராவது ஆண்டவர்கிட்ட விலகினதா ஃபீல் பண்றீங்களா? இன்னைக்கு உங்களுடைய சுபாவத்துல என்ன மாற்றம் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஒருவேளை இன்றைக்கு ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துகிற விஷயத்துல நீங்கள் மாறினால் தேவனோடு ஐக்கியம் கொண்டு ஒரு சமாதானமாய் நீங்கள் வாழ முடியும். நான் வாசிக்கிற சில காரியங்களை, முதலாவது இயேசு கிறிஸ்துவோடு சம்பந்தப்பட்ட வகையில கொழுப்பு, குடல்களை மூடி இருக்கிற கொழுப்பு என்று சொல்லி நாம் சிந்தித்தோம். அதை சுய சித்தம் என்று நாம் சிந்தித்தோம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21வது வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது, பிதாவின் சித்தம் செய்கிறவர்களே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்களே ஒழிய என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்கவே முடியாது. எனக்கு அருமையானவர்களே, பிதாவின் சித்தம் செய்கிறவர்கள் தான் பரலோகத்துல பிரவேசிப்பார்கள். இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்களுடைய காரியத்துல நீங்க பண்ண திருமணம் தேவனுடைய சித்தமா? நீங்க செய்கிற வேலை தேவனுடைய சித்தமா? நீங்க போகிற காரியம் தேவனுடைய சித்தமா? நீங்க எடுக்கிற தீர்மானங்கள் தேவன் உங்களை செய்ய சொன்னாரா? யாருடைய விருப்பப்படி செய்கிறீர்கள்? வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். ஊழியமா இருக்கலாம், ஜெபமா இருக்கலாம், உதவியா இருக்கலாம். தேவன் சொன்னாரா உங்களுக்கு? இந்த ஊழியத்தை செய்ய சொன்னாரா? இந்த உதவியை செய்ய சொன்னாரா? இந்த இடத்துக்கு போக சொன்னாரா? இது செய்யாதபடிக்கு உங்களுடைய சுய விருப்பத்தின்படி நீங்கள் செய்தால் வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவர்கள் உங்களுடைய நாமத்தினால் அற்புதங்களை செய்தோம், அடையாளங்களை செய்தோம், இதெல்லாம் அங்கு கேட்கப்படாது. தேவ சித்தம் செய்கிறவர்கள் தான் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பார்கள். நீங்கள் தேவனோடு சமாதானமாக வேண்டுமா? சமாதான பலியாக உங்க சுய சித்தத்தை இன்றைக்கு பலிபீடத்துல வைங்க. என் விருப்பப்படி போயிட்டு ஆண்டவரே, என் விருப்பப்படி தீர்மானம் எடுத்துட்டு ஆண்டவரே, எனக்கு மனம் போன போக்குல நான் ஜீவிச்ச ஆண்டவரே. இயேசு எப்படி தன்னுடைய பிதாவின் சித்தத்தை செய்தார், ஆனா என் வாழ்க்கையில என்னுடைய சித்தம் என்னுடைய விருப்பத்தின்படி நான் செஞ்சுட்டேன், என்னை மன்னியும் ஆண்டவரே என்று நீங்கள் ஒப்பு கொடுத்தால் இன்றைக்கு தேவனோடு நீங்கள் சமாதானமாக முடியும். இது ஒரு சமாதான பலி. இரண்டாவதாக அதனுடைய வால் பகுதி குறித்து நான் சொன்னேன், அது சுய நீதியை குறிக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அது மாத்திரமல்ல, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல தாழ்மை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு வால் பகுதி, அந்த வால் பகுதி குறித்து நீங்க யோசிச்சீங்கன்னு சொன்னா அது தன்னுடைய சுய நீதி, தன்னுடைய சுய பலத்தினால மூடிக்கொண்டிருக்கிற ஒரு பொருள். அப்ப அந்த சுயநீதி வெளிப்படுத்தும் போது இயேசு கிறிஸ்து குறித்து வாசிச்சோம். அவருக்கு பேசுறதுக்கு நிறைய பாயிண்ட் இருந்துச்சு, ஆனால் அவர் மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாத இருக்கிற ஆட்டை போல இருந்தார். இன்னைக்கு அதே ஆண்டவர் உங்களிடத்துல கேட்கிறார், உனக்கும் ஆண்டவருக்கும் விரிசலா இருக்கிற காரணம், தேவனை விட்டு நீங்க விலகி இருக்கிறதுக்கான காரணம், தேவனை விட்டு நீங்க விலகி இருக்கிறதுக்கான ஒரே ஒரு ரீசன், இன்னைக்கு உன்னுடைய சுய நீதியை நீ பிடித்துக் கொண்டிருக்கிறாய். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். நீங்க நல்லது செஞ்சு துன்பப்படுறீங்களா? நீங்க பாக்கியவான்கள். நீங்க யாருக்கும் போய் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, உங்க நீதியை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க யாருக்கிட்டையும் போய் நான் சரியானவன் என்று நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு பலரும் தன்னை நிரூபிக்கிறதுக்காக போராடுகிறார்கள், நான் சரியானவன் என்று நிரூபிக்கிறதுக்காக போராடுகிறார்கள். யாருக்கிட்டையும் நீங்க நிரூபிக்காதீங்க. உங்க சுய நீதியை நீங்க பிடிச்சு நீங்க பேசுனீங்கன்னா தேவனிடத்துல சமாதானத்தை இழந்து விடுவீர்கள். தாவீது சொல்றான், ஆண்டவரே ராக்காலங்களில் நீர் என்னை பரிசோதித்து பார்த்து ஒன்றும் காணாதிருக்கிறீர். அவன் தான் சொல்றான், என்னுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தைகள் ஆண்டவரே. உங்களுடைய நீதிகளை பிடிச்சு பேசுறீங்களா? நான் அதை செஞ்ச ஆண்டவரே, இதை செஞ்ச ஆண்டவரே. உங்களுடைய நீதியை நீங்க பேசினா தேவனோடு சமாதானத்தை இழந்து விடுவீர்கள். இன்றைக்கு அந்த நீதியை நான் பலிபீடத்துல வைக்கிறேன் ஆண்டவரே, நான் செய்த நீதிகளை பலிபீடத்துல தகனிக்கிறேன் என்று சொன்னால் இன்றைக்கு தேவனோடு நீங்கள் ஐக்கியம் கொள்ள முடியும். மூன்றாவதாக கல்லீரலை குறித்து சுய பாதுகாப்பு என்று சொல்லி நாம் வாசிச்சோம். எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல விசுவாசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளினுடைய நிச்சயமா இருக்கிறது. 6வது வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். தேவன் உண்டென்றும் தன்னை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்?
இந்த கல்லீரல் எப்படி தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஃபங்க்ஷன்ல உடல் முழுவதையும் அதுக்கு புரோட்டீன்களோ பிளட்டை சுத்திகரிக்கிறதுக்கானதோ அல்லது தன்னுடைய அந்த கெட்ட கொழுப்புகளை வெளியேற்றுவதற்கோ அது எப்படி அது காரியங்களை செய்து கொண்டிருக்கிறதோ, அதுபோல நம்முடைய சுய பலத்தினாலே சுய பாதுகாப்பை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். அந்த பாதுகாப்புக்காக நீங்க எதெல்லாம் வச்சிருக்கிறீங்களோ அதை இன்னைக்கு பலிபீடத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்க பேங்க் பேலன்ஸ், உங்களுடைய சொத்து, உங்களுடைய திறமை, உங்களுடைய படிப்பு, உங்களுடைய ஞானம், நான் இதை செஞ்சிருவேன், இது இருக்குது இதை செஞ்சிருவேன், இது இருக்குது நான் இதை பண்ணிடுவேன் என்று சொல்லி உங்களுக்குரிய இந்த பேக்கப் இருக்குது பாத்தீங்களா, இதை வச்சு இதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு, சுய பாதுகாப்பு. உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக, உங்களுடைய காரியங்களை செய்யறதுக்காக இது இருக்குது நான் இதை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு சுய பாதுகாப்புல நீங்கள் நின்றால் தேவனோடு உள்ள சமாதானத்தை நீங்க இழந்து விடுவீர்கள். அது விசுவாசமான வாழ்க்கை கிடையாது. விசுவாசம் என்பது காணப்படாதவைகளை தரிசித்து நடக்கிறது தான் விசுவாச வாழ்க்கை. விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவை உறுதியும் காணப்படாதவைகளுடைய நிச்சயம். நாளைக்கு என்ன நடக்கும் தெரியலனாலும் தேவனை சார்ந்து விசுவாசத்தில் நடக்கிறது தான் விசுவாச வாழ்க்கை. நீங்க உங்களுடைய பரவாயில்ல பேலன்ஸ் இருக்குது இதை பண்ணிடுவோம், பரவாயில்ல இந்த பணம் இருக்குது இதை பண்ணிடுவோம், சொத்து இருக்குது இதை பண்ணிடுவோம், இதை நீங்க நினைச்சா அது உங்களுடைய சுய பாதுகாப்பை வெளிப்படுத்துகிறது. தேவனோடு உள்ள சமாதானத்தை நீங்க இழந்து விடுவீங்க. ஏன் எனக்கு சமாதானம் இல்லை, ஏன் எனக்கு நிம்மதி இல்லை, ஏன் தேவனின் ஜெபத்தை கேட்க மாட்டேங்கிறார், ஏன் தேவனோடு எனக்கு ஐக்கியம் இல்லை என்று சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? இன்னைக்கு உங்களுடைய சுய பாதுகாப்புக்கான நீங்க எண்ணிக்கொண்டிருக்கிறவைகளை இன்றைக்கு பலிபீடத்திலே தகனிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அது பலிபீடத்திலே தகனிக்கப்பட வேண்டியவைகள். அது கரெக்டா அது பிரித்தெடுத்து அது தகன பலிபீடத்தில் இட வேண்டும். பலிபீடத்தில் தகனிக்கப்படாதபடிக்கு நீங்கள் தேவனோடு ஐக்கியம் கொள்ள முடியாது. தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனிடத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்வதெல்லாம் விசுவாசத்தின் மூலமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என கருமையானவர்களே. இன்னைக்கு ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையை தேவ சன்னிதானத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். இன்னைக்கு சமாதான பலி என்பது இந்த காரியங்கள் எல்லாம் நீங்க பலியிட வேண்டும், அறிக்கை செய்ய வேண்டியதை கேட்கும் போது உங்க உள்ளத்துல நீங்க அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்குள்ள சுயநீதி இருக்குது, எனக்குள்ள சுய பாதுகாப்பு இருக்கிறது, ஆண்டவர் எனக்குள்ள சுய விருப்பம் இருக்குது, சுய சித்தம் இருக்கிறது, இதெல்லாம் நான் பலிபீடத்துல வைக்கிறேன் நீங்க சொல்லுங்க. தேவனோடு நீங்கள் சமாதானம் கொள்ள முடியும், தேவனோடு ஐக்கியம் கொள்ள முடியும், தேவன் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். அடுத்ததாக இந்த சுயநீதியை குறித்து பேசும் பொழுது வலது முன்னந்தொடை அல்லது அதற்கு முன்பாக சிறுநீரகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது சத்தான விஷயங்களை எடுத்துக்கொண்டு அல்லது தனக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றுகிறது சிறுநீரகம் என்று சொன்னேன். அப்போ இது சுய விருப்பத்தை காண்பிக்கிறது. சுய விருப்பம். ஆண்டவர் சொல்ற இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் நீங்க பார்க்கும்போது அவர் தனக்காக எதையுமே வாழல, பிறருக்காக தான் வாழ்ந்து கொண்டிருந்தார். அப்படின்னா இன்னைக்கு சுய விருப்பம் என்று சொல்லும் போது எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்கு உள்ளதை நீங்கள் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எனக்கிட்ட இருக்கிறது. யாக்கோபு நிருபத்தில் நாம் வாசிக்கிறோம். யாக்கோபு நிருபம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல, நன்மை செய்ய திராணி இருந்தும் அதை செய்யத்தக்கவர்களுக்கு நீங்க செய்யலைன்னா அது பாவமாயிருக்கும். பழைய ஏற்பாட்டுல புதிய ஏற்பாட்டுல ஆதி திருச்சபை தொடங்கும் போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் சொல்லுகிறது தன்னுடைய எல்லாத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். அப்படின்னு என்னது? என்கிட்ட நிறைய இருக்குதுன்னா என்னுடைய சகோதரனுக்கு இல்லைன்னு சொன்னா அதை நான் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். பகிர்ந்து கொடுக்கிறது, கொடுக்கிறதை குறிக்கிறது. அந்த சுய விருப்பம் என்கிறது கொடுக்கிறதுல அந்த சுய விருப்பம் மாறுகிறது. அப்படின்னா நமக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும்போது நீங்க செய்யாம இருக்கிறீங்களா? கர்த்தருடைய ஊழியத்திற்காக எந்த அளவுக்கு நம்ம கரம் நீட்டுகிறோம்? இன்னைக்கு கொடுக்கிறது குறித்து ஜனங்களை கெடுத்து விட்டார்கள் பல போதகர்கள். ஆனால் கொடுப்பது என்பது ஒரு ஆசீர்வாதம். அது தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கான ஒரு விஷயம். அப்படின்னா மனிதர்களை பார்க்காதிருங்கள், ஊழியர்களுக்கு கொடுக்காதிருங்கள், தேவனுக்கு கொடுப்பதாய் நீங்க கொடுத்தா, தேவனுக்கு கொடுத்தால் மாத்திரமே உங்களுக்கு ஆசீர்வாதம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக ஊழியங்கள், அநேக மிஷனரிகள், அநேக தேவையுள்ள ஜனங்கள், அநேக மனிதர்களுடைய தேவைகள், குழந்தைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படாமல் நிறைய இடத்துல இருக்கும்போது தேவன் உங்களுக்கு உங்களுடைய திராணிக்கு மீறி அல்லது உங்களுக்கு போதுமான அளவுக்கு மீறி கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அதை பகிர்ந்து கொடுக்க என்பதை நீங்க மறந்துவிடக் கூடாது. தேவையுள்ள இடத்துல கொடுக்க வேண்டும். வேத புஸ்தகத்துல இயேசு கிறிஸ்து நற்கிரியைகளை செய்யும்படியாக வலியுறுத்துகிறார். அநேக இடத்துல நற்கிரியைகளை செய்ய வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் வலியுறுத்துகிறார்.
மக்கதோனிய நாடுகளில் தெசலோனிக்க சபைக்கு, கொலோசை சபைக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படியாக அவர்களை வலியுறுத்துகிறார். எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்கு உள்ளதிலிருந்து எடுத்து உதவி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்க ஸ்டாக் வைக்காதீங்க, பேங்க் பேலன்ஸை சேர்த்து வைக்காதீங்க. ஒருத்தர் சொல்றான், என் ஆத்துமாவே நீ சந்தோஷமா இரு, எல்லாம் சேர்த்து வச்சுட்டேன், என்னுடைய சந்ததிகளுக்கு பேர பிள்ளைகள் வரைக்கும் நான் சேர்த்து வச்சுட்டேன், நிம்மதியாருன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, மதிகேடனே என்று சொல்லுகிறார். மதிகேடனே, இன்னைக்கு நீ மரித்து போனால் நீ சேர்த்து வச்சது யாருடையதாகும் அப்படின்னா இன்னைக்கு ஆவியானவர் கேட்கிறாரு, உங்களுடைய சக்திக்கு மீறி ஏன் சேவிங்ஸ், எதற்காக சேர்த்து சேர்த்து வைக்கிறீர்கள்? எனக்கு அருமையானவர்களே, நீங்க பேங்க்ல சேர்க்காதீங்க, பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷத்தை சேருங்கள். அநேக ஊழியங்கள் தேவைப்பட்டு கொண்டிருக்கிறது, அநேக நபர்கள் தேவை உள்ளவர்கள் இருக்கிறார்கள், அநேக ஜனங்கள் பசியினால் வாடிக்கொண்டிருக்கிறார்கள், அநேக ஜனங்கள் தேவைகள், அடிப்படை தேவைகள் இல்லாத இருக்கிறார்கள். நீங்கள் பரிபூர்ணம் அடைந்திருந்தா நீங்கள் கொடுக்கிறதற்கு தயாராகி கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் அது சுய விருப்பத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கும். நீங்க நற்கிரிகளை செய்ய வேண்டும். ஒரு மனிதன், ஒரு வாலிபன் தேவனிடத்துல வந்தான், அவன் எல்லாம் ஃபாலோ பண்றான் ஆண்டவரே அப்படின்னு சொல்றான். ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய எல்லாத்தையும் வித்து நீ ஏழைகளுக்கு கொடு, தரித்திரருக்கு கொடு. அவன் துக்க முகத்தோடு திரும்பி போய்விட்டான். எல்லாம் செய்யறதுக்கு நம்ம தயாரா இருக்கிறோம், ஆனால் நமக்கு உள்ளதை எடுத்து கொடுக்கிறதுக்கு நம்ம தயார்னு சொன்னா அது ஒரு சமாதான பலி. எனக்கு உள்ளதை, என்னுடைய குடும்பத்தில் உள்ளதை, என்னுடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறது, என்னுடைய ஜீவனத்துக்கு வைத்திருக்கிறது நான் கொடுப்பது, அது ஒரு சமாதான பலி. என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய வீடு, அது நான் தேவனுடைய ஊழியத்துக்கு கொடுத்தா அது சமாதான பலி. தேவனுடைய ஊழியத்திற்கு ஏதாவது உதவியாக நீங்கள் இருந்தால் அது சமாதான பலி. எனக்கு அருமையானவர்களே, கொடுக்கிறதுல நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழுகிற வரைக்கும் தேவன் உங்களை போஷிக்கிறதுக்கு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, கொடுக்கிறதுடைய ஆசீர்வாதத்துல நாம் சரியாக இல்லைன்னு சொன்னா நாம் சுய விருப்பத்தை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறோம். அதுதான் தேவனோடு உள்ள ஐக்கியத்திற்கு தடையா இருக்கிறது. இன்னைக்கு மீண்டுமா நீங்க ஐக்கியம் கொள்ளணுமா? இன்னைக்கு இந்த கொடுக்கக்கூடிய சமாதான பலி இடுங்கள். கொடுக்கக்கூடிய சமாதான பலி, இந்த சுய விருப்பம் என்கிற காரியத்தை தகன பலிபீடத்துல வைங்க. நீங்க தேவனோடு சமாதானம் கொள்ள முடியும். எனக்கு அருமையானவர்களே, இந்த சமாதான பலியை தேவன் விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, அது வலது முன்னந்துடை மார்க்கண்டம் என்று சொல்லி சுய பலத்தை அது குறிக்கிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு, இது கிரியினால் உண்டானதல்ல, இது கிருபையினால் உண்டானது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் அந்த ரட்சிப்பு அது நம்முடைய எந்த முயற்சியினாலேயோ கிரியினாலேயோ கிடைத்தது கிடையாது. அது கிருபையினாலே கிடைத்தது. அது கிருபை. அவர் நம் மீது வைத்த கிருபை. எதற்கு நம்ம ரட்சிச்சார் நமக்கே தெரியாது. அவர் கிருபையினால நம்மை ரட்சித்தார். அந்த ரட்சிப்பு மாத்திரம் கிடையாது, அதற்கு பிற்பாடு வருகிறது எல்லாம் அவருடைய சுத்த கிருபை. அப்படின்னா என் சுயபலத்துல நான் படிச்சு இந்த மார்க் வாங்கிட்டேன், நான் என்னுடைய ஞானத்துல இதை செஞ்சுட்டேன், என்னுடைய அறிவில் இதை செஞ்சுட்டேன், எனக்கு தேவன் கொடுத்த எனக்குள்ள அந்த வரத்துல இதை ஊழியத்தை நான் செஞ்சுட்டேன் என்று சொல்லி உங்களுடைய ஞானம், உங்களுடைய பணம், உங்களுடைய பலன், இது நான் என்று பேசுகிறது தான் இது சுய பலன். எனக்கு அருமையானவர்களே, அந்த முன்னந்தொடைகளையும் அந்த மார்க்கண்டங்களையும் தேவனுக்கு ஏறெடுத்து படைக்கங்க. அது மாத்திரமல்ல, அதை அசைவாட்டுங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? இல்ல ஆண்டவரே, நீர் உங்களுடைய கிருபையினாலதான் எல்லாம் வந்துச்சு, உங்க கிருபையினாலதான் நான் நிக்கிறேன் ஆண்டவரே. புலம்பல்ல வாசிக்கிறோம், நாம் நிற்பதும் நிர்மூலம் ஆகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதிதா இருக்கிறது. இன்னைக்கு அந்த கிருபை உங்களுக்கு வேணுமா? நீங்க உங்களுடைய முன்னந்தொடையையும் அந்த மார்க்கண்டத்தையும் அசைவாட்டுகிற பலியாக, ஏறெடுத்து படைக்கிற பலியாக தேவ சன்னிதானத்துல நீங்கள் கொண்டு வந்தால் அது தேவனுக்கு பிரியமான சமாதான பலியாக இருக்கிறது. இந்த சமாதான பலியை நீங்கள் செலுத்த வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். தேவனோடு நீங்கள் ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு என்னால வந்துச்சு, என்னுடைய ஞானத்தினால, என்னுடைய பலத்தினால, என்னுடைய அறிவினால, என்னுடைய பணத்தினால நான் செய்தது, நான் பண்ணினது என்று சொல்லி நான் என்று பேசுகிற அந்த விஷயத்தை இன்றைக்கு பலிபீடத்தில் வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நேபுகாத்நேச்சார் என்ற அரசன் பிடித்தான், நான் கட்டின பாபிலோனை அவர் கீழே தள்ளிவிட்டார். உலக சரித்திரத்துல எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் வந்திருக்கிறது,
கிரேக்க சாம்ராஜ்யம், ரோம சாம்ராஜ்யம், மேதியா பெர்சியா சாம்ராஜ்யம், பாபிலோனிய சாம்ராஜ்யம், இன்றைக்கு வரைக்கும் இருக்கிற எல்லா சாம்ராஜ்யங்களும் நான் தான் என்று சொல்லி தன்னை பலப்படுத்தி கொண்டிருந்த சாம்ராஜ்யங்கள் எல்லாம் அவைகள் கீழே தள்ளப்பட்டது. உங்களுடைய சுய பலம், சுய பலத்தை சார்ந்து நிக்காதீங்க. ஆண்டவரே உங்க கிருபையினால், ஆண்டவரே உங்களுடைய இரக்கத்தினால், ஆண்டவரே நீர் கொடுக்கிற பலத்தினால் என்று சொல்லி நீங்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அது ஏறெடுத்து படைக்கிற பலியாக, அது அசைவாட்டுகிற பலியாக தேவ சன்னிதானத்துல செலுத்தப்படுகிறது. என கருமையானவர்களே, நாம் தேவனோட ஐக்கியம் கொள்ள வேண்டும். தேவனுக்கு நமக்கு இருக்கிற அந்த இடைவெளியை மாற வேண்டும் என்றால் இன்னைக்கு உங்களுடைய சுய பலத்தை நீங்க தேவ சன்னிதானத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். கடைசியாக ரத்தம். ரத்தம் ஒரு மனுஷனுடைய உயிர் அந்த ரத்தத்தில் இருக்கிறது. அந்த ரத்தம் சிந்தப்பட்டு விட்டால், அந்த ரத்தம் சிந்தப்படும் போது உயிர் அவனை விட்டு கடந்து போகிறது. இயேசு கிறிஸ்துவை பார்த்தா தன்னுடைய ரத்தம் முழுவதையும் சகல ஜனங்களுக்காக சிந்தப்பட்டு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல அவர் தியாக பலியாக, ஜீவ பலியாக சகல ஜனத்துக்காக அவர் மரித்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆவியானவர் உங்களோடு என்னோடு பேசுகிறார். நீங்களும் நானும் தியாகம் என்கிற சமாதான பலியை தேவனுக்கு செலுத்த வேண்டும். ரத்தம் சிந்துகிற வரை போராட்டம் வந்தாலும் சரி, அதை சகித்துக் கொண்டு தேவனுக்கு முன்பாக தியாக பலியாய் நிற்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். எனக்கு அருமையானவர்களே, வேத புஸ்தகத்துல எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 34 இருந்து 37 வரைக்கும் வாசிச்சீங்கன்னா விசுவாச வீரர்களுடைய பட்டியல்ல ஆதி திருச்சபையில நடந்த பலவிதமான உபத்திரவங்கள், இயேசுவை விசுவாசிச்சது நிமித்தமாய் ஸ்திரீகள் தங்கள் பிள்ளைகளை சாக கொடுத்தார்கள். அநேக ஸ்திரீகள் விடுதலை பெற சம்மதியாதபடிக்கு வாதிக்கப்பட்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், மலைகளிலேயும் குகைகளிலேயும் கல்லறைகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. செம்மறியாட்டு தோலையும் வெள்ளாட்டு தோலைகளையும் போர்த்து கொண்டு அலைந்தார்கள். அவர்கள் பசி, பட்டினி, நிர்வாணம் என்று சொல்லி சகல உபத்திரவங்களையும் அனுபவித்து அநேக இரத்த சாட்சிகளாய் மரித்தார்கள். இது ஒரு தியாக பலி. உலகத்தில் இருக்கிற ஜனங்களை தேவனோடு ஐக்கியப்படுத்தும்படியாய், தேவனோடு சமாதானம் பண்ணும்படியாய், தேவனோடு அவர்களை சேர்க்கும்படியாய் இந்த பலிகள் செலுத்தப்பட்டது. என கருமையானவர்களே, இந்த பலியை தேவன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் விரும்புகிறார். இன்னைக்கு எத்தனை பேர் இந்த பலி செலுத்துறதுக்கு ஆயத்தமா இருக்கிறோம்? எத்தனை பேர் இந்த பலியை தேவனிடத்துல கொடுப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறோம்? உங்களிடத்திலும் என்னிடத்திலும் தேவன் அதை எதிர்பார்க்கிறார். தேவனுக்கும் நமக்கும் இடையே இருக்கிற அந்த இடைவெளி, தேவனுக்கும் நமக்கும் இடையே இருக்கிற அந்த பிளவு இன்றைக்கு அது மாற வேண்டும் என்றால் ஒரு சமாதான பலி அங்கு செலுத்தப்பட்டிருக்க வேண்டும். ஒரு சமாதான பலி அங்கு செலுத்தப்படாதபடி நீங்கள் தேவனோடு ஐக்கியம் கொள்ள முடியாது, தேவனோடு நெருங்க முடியாது, தேவனிடத்துல பிரவேசிக்க முடியாது. என கருமையானவர்களே, இன்னைக்கு ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் சமாதான பலியை செலுத்த வேண்டும். கடைசியாக ரோமர் 8ஆம் அதிகாரம் 35 முதல் 39 வரை அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய அனுபவங்களை பேசுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, உமது நிமித்தம் எந்நேரம் அடிக்கப்படுகிறோம், வாதிக்கப்படுகிறோம், உமது நிமித்தம் பயங்கர கஷ்டங்கள் அனுபவிக்கிறோம். உபத்திரவத்துல, வியாதியில, பசி, பட்டினி, நிர்வாணம், நாசமோசம், மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் சிங்காசனங்களானாலும் வருங்காரியங்களானாலும் நிகழ்காரியங்களானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். என்னுடைய சுயமெல்லாம் நான் சாம்பலாகிறதுக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய சுய சித்தம், என்னுடைய சுய விருப்பம், என்னுடைய சுய நீதி, என்னுடைய சுய பலம் எல்லாத்தையும் நான் பலிபீடத்துல வைக்கிறேன். ஆண்டவரே, இதுதான் உங்களுக்கும் எனக்கும் பிரிவினைக்கு காரணம். உங்களை விட்டு நான் விலகிறதுக்கு இதுதான் காரணம். இதெல்லாம் ஒரு ஆட்டுக்குள்ளிருந்து எடுத்து தகனிக்கப்பட்டது போல நம்முடைய சிந்தைக்குள்ளிருந்து எடுத்து எல்லாம் தகனிக்கப்பட வேண்டும். அப்படி தகனிச்சு என்ன சூழ்நிலை ஆனாலும் உங்களுடைய அன்பை விட்டு நான் பிரிய மாட்டேன் ஆண்டவர் என்று சொல்லி இன்னைக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்தால் தேவனோடு சமாதானம் கொள்ள வேண்டும், கொள்ள முடியும். இதுதான் ஒரு சமாதான பலி. எனக்கு அருமையானவர்களே, புதிய ஏற்பாட்டுல நீங்க ரத்தம் சிந்த வேண்டாம், தகனிக்க வேண்டாம், அடிக்கப்பட வேண்டாம். ஒப்பு கொடுத்தால் போதும், விட்டு கொடுத்தால் போதும், மனம் இறங்கினால் போதும். இந்த சமாதான பலியை இன்றைக்கு உங்களிடத்துல தேவன் எதிர்பார்க்கிறார். ஒரு நிமிஷம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில, ஆண்டவரே, என்னுடைய சுயம் எல்லாத்தையும் சாம்பலாகிறதுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஒப்பு கொடுப்பீர்களா? சுயம் என்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியை அனல்தும் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்யுமே. ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள்
செய்யும். கல்வாரியின் நன்மையினையே கண்டு ஓடி வந்தே. கல்வாரியின் நன்மையினையே கண்டு ஓடி வந்தே. கழுவும் திருரத்தத்தாலே கருணீங்க இருதயத்தை. கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. ஆண்டவருக்கு கொடுக்கலாமா? பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, தேவனை விட்டு நாங்கள் பிரிந்து தேவனோடு உள்ள ஐக்கியம் நஷ்டப்பட்டு தேவனை விட்டு விலகி இருக்கிற அனுபவம் யாருக்குள்ளேயாவது இருக்குமானால் அதற்கு காரணமான எங்களுடைய சுய விருப்பம், எங்களுடைய சுய சித்தம், எங்களுடைய சுய எண்ணங்கள், எங்களுடைய சுய நீதிகள், எங்களுடைய சுய பலன், சுய பாதுகாப்பு எல்லாத்தையும் நாங்கள் பலிபீடத்துல தகனிக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. இனி நாங்கள் அல்ல ஆண்டவரே, நீரே அரசாட்சி செய்கிறதற்காக நன்றி. உங்க கிருபை இல்லாம நாங்க வாழ முடியாத ஆண்டவரே, உண்மை அல்லாமல் இந்த உலகத்துல நாங்கள் ஜீவிக்க முடியாத ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் தகன பலியாயவைகளை பலியிடும் பொழுது அன்னைக்கு பழைய ஏற்பாட்டில் எப்படி ஒரு சமாதானம் வந்ததோ அதுபோல இன்றைக்கு உடைய பிள்ளைகள் மேல சமாதானம் கடந்து வருகிறதற்காக எனக்கு நன்றி. யாரெல்லாம் எந்த இடத்துல எல்லாம் குறைவுள்ளவர்களா இருக்கிறாரோ ஆவியானவர் இப்பொழுதே நீர் விடுதலை கொடுத்ததற்காக எனக்கு நன்றி. இப்படி வல்லமையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். துதி கன மகிமை எல்லாம் உங்களுக்கு செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.